ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆடோ ரைட்ஸ் இந்தியா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு 12 கார்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறது கார் வந்து எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். இந்த கார் உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சிக்கிறேன். ஸோ இந்த கார் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஆல்டோ LXi. வண்டியோட ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல். வண்டியோட மாடல் வந்து 2009. வண்டி ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர். இந்த வண்டிக்கு கிலோமீட்டர்ஸ் வந்து 56,760 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சேன். இந்த வண்டிக்கு ஏசி அண்ட் பவர் ஸ்டேரிங் இருக்குது. இந்த வண்டி வந்து வெல் மெயின்டைன் கார் தான். இந்த வண்டிக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது, ஒரிஜினல் பாடி இருக்குது, நீட் அண்ட் க்ளீன் இன்டீரியர்ஸ் இருக்குது, ஒரிஜினல் சீட்ஸ் இருக்குது அண்ட் ஆடியோ சிஸ்டம் கூட இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் இல்லை. வண்டியோட இன்சூரன்ஸ் வந்து கரண்ட் தான். அதுவரை 2024 டிசம்பர் 31 தான் இருக்குது. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2029 தான் இருக்குது. இந்த வண்டி வந்து 13 இயர்ஸ் கோயம்புத்தூரில் ஓடிட்டாங்க. ஸோ டைம் பாஸஸ் தயவு செய்து ஓனருக்கு காண்டாக்ட் பண்ணாது. வண்டியோட ப்ரைஸ் வந்து நீங்கள் நெகோஷியபிள் பண்ணலாம். இப்போ எனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா, அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. அங்கே போய் நீங்கள் ஓனர்கிட்ட வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். இந்த வண்டி வந்து ரொம்ப லோ பட்ஜெட் கார் தான். ஸோ இப்போ நம்ம செகண்ட் கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து டாடா டெகோ. வேரண்ட் வந்து எக்ஸாமில் இருக்குது. வண்டியோட மாடல் வந்து 2018. இந்த வண்டிக்கு இன்ஜின் வந்து 1.2 cc ரெவோன் டர்னில் இன்ஜினில் இருக்குது. வண்டியோட கிலோமீட்டர்ஸ் வந்து 80,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சேன். இந்த வண்டியோட கலர் வந்து எம்ஸ் காப்பர் கலர். ஓனர் வந்து இந்த வண்டிக்கு சிங்கிள் ஓனர் தான். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த வண்டியோட கோவையில் ஆயிடுச்சு. வண்டியோட ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல். கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் வந்து 24,000 கிலோமீட்டர்ஸ். இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் பவர் ஸ்டேரிங் இருக்குது, ஆல் பவர் விண்டோஸ் இருக்குது, கூல் ஏசி இருக்குது, ரொம்ப காஸ்ட்லி மியூசிக் சிஸ்டம் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, காஸ்ட்லி லெதர் சீட் அண்ட் சென்ட்ரல் லாக் இருக்குது, ஃப்ளிப் கீ அண்ட் ஆர் லாக் கூட இருக்குது. இந்த வண்டிக்கு டிஆர்எல் ரூஃப் ட்ரைல்ஸ் இருக்குது, ஃபுல் க்ரோம் இருக்குது, நூடல்ஸ் மாதிரி மேட் இருக்குது, காஸ்ட்லி அலாய்ஸ் அண்ட் ரொம்ப புது அண்ட் குட் டயர்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து இந்த வண்டிக்கு கரண்ட்லனா இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த வண்டிக்கு சர்வீஸ் ரெக்கார்டு ஆத்தரைஸ்டு வந்து சர்வீஸ் சென்டரில் இருக்குது. இந்த வண்டிக்கு ரொம்ப குட் மைலேஜ் அண்ட் பர்ஃபெக்ட் கண்டிஷன் கூட இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த வண்டி வந்து ரொம்ப நல்ல கண்டிஷன் அண்ட் வெல் மெயின்டைன் கார் தான். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து நீங்கள் ஓனர்கிட்டே கேட்கலாம். இந்த வண்டி உனக்கு வேணுமா, அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. அங்கே போய் நீங்கள் ஓனர்கிட்ட வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம தேர்ட் கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து மாருதி வேக்னார் VXi. வண்டியோட மாடல் வந்து 2014. இந்த வண்டியோட ஓனர் வந்து சிங்கிள் ஓனர். இந்த வண்டிக்கு கார்வான் ஆல்ட்ரேஷன் கூட இருக்குது. வண்டியோட கலர் வந்து ப்ளூ கலர். இந்த வண்டிக்கு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அந்த வண்டியோட கார் நம்பர் வந்து TN01 AW 3627. இந்த வண்டியோட கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சு. இந்த வண்டிக்கு பிராண்டட் அப்போலோ டயர்ஸ் இருக்குது, வித் அலாய் வீல்ஸ் இருக்குது, இன்பில்ட் ஒரிஜினல் மியூசிக் சிஸ்டம் இருக்குது வித் USB. இந்த வண்டிக்கு லெதர் சீட்ஸ் இருக்குது, ஃபாக் லேம்ப்ஸ் இருக்குது, லைஃப் டேக்ஸ் இருக்குது, ஃபுல் இன்சூரன்ஸ் கூட இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த வண்டி வந்து ரொம்ப நல்ல கண்டிஷன் அண்ட் ரொம்ப டாப் மாடல் தான். இந்த வண்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் இல்லை அண்ட் வண்டி ப்ரைஸ் வந்து ரொம்ப லோ பட்ஜெட் தான். ஸோ இந்த வண்டிக்கு நீங்கள் வேணுமா, அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. அங்கே போய் நீங்கள் ஓனர்கிட்ட வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். இந்த வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து டொயோட்டா இட்டியோஸ் G. வண்டியோட மாடல் வந்து 2011. இந்த வண்டியோட ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல். கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 83,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சு. இந்த வண்டிக்கு ஓனர் வந்து செகண்ட் ஓனர் தான். வண்டியோட இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பைர்ட் ஆயிடுச்சு. இந்த வண்டிக்கு சிங்கிள் கீ இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, பவர் ஸ்டேரிங் இருக்குது. மொத்தமாக இந்த வண்டி வந்து ஒரிஜினல் தான். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து நீங்கள் நெகோஷியபிள் பண்ணலாம். அண்ட் இந்த வண்டி வந்து ரொம்ப லோ பட்ஜெட் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டி உனக்கு இப்போ கண்டிப்பாக வேணுமா, இப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. அங்கே போய் நீங்கள் ஓனர் கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் வண்டியோட கேட்கலாம். இந்த வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபிஃப்த் கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து ஃப்ராட் ஃபீகோ நியூ டைட்டானியம். வண்டியோட ஃபியூல் டைப் வந்து டீசல். இந்த வண்டியோட மாடல் வந்து 2016. வண்டி ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் தான். கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,14,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சு. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா PS இருக்குது, PW இருக்குது, ஏர் பேக் இருக்குது, ABS அலாய்ஸ் இருக்குது, ரிவர்ஸ் சென்சார் இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, லெதர் சீட்ஸ் இருக்குது, ஆடியோ சிஸ்டம் கூட இருக்குது, ரொம்ப புது பிராண்டட் டயர்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து இந்த வண்டிக்கு இல்லை, ஷோரூம் கண்டிஷன் மொத்தமாக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து நீங்கள் நெகோஷியபிள் பண்ணலாம். இந்த வண்டிக்கு பேங்க் ஃபினான்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அது வந்து லோ இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ 2% ப்ளஸ் கமிஷன் பேஸ்டு வண்டி தான். இந்த வண்டி வந்து ரொம்ப வெல் மெயின்டைன் கார் தான். ஸோ இப்போ எனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா, அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம்.
ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. அங்கே போய் வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஓனர் கிட்ட கேட்கலாம். இந்த வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 6th கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து KUV 100K4. வண்டியோட மாடல் வந்து 2017. இந்த வண்டி ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல். கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 56,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சு. இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 சீட்டர்ஸ் இருக்குது, ABS இருக்குது, PW இருக்குது, PS இருக்குது, சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் இருக்குது, ரொம்ப சில்லிங் ஏசி இருக்குது, அலாய்ஸ் இருக்குது, நைட்லி டியூன் இருக்குது, 5 ரொம்ப எக்ஸலன்ட் அண்ட் புது டயர்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து அதுவரை December 2024 தான் இருக்குது. இந்த வண்டிக்கு OEM ஆர்ட் லெதர் சீட்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு மொத்தமாக ஷோரூம் கண்டிஷனில் தான் இருக்குது. வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர். இந்த வண்டிக்கு கஸ்டம் கிளாஸ் மாதிரி மேட்ஸ் கூட இருக்குது. வண்டிக்கு 90% லோன் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து நீங்கள் நெகோஷியபிள் பண்ணலாம் அண்ட் ரொம்ப லோ பட்ஜெட் கார் தான். இந்த வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. இப்போ உனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. அங்கே போய் நீங்கள் ஓனர் கிட்ட கால் பண்ணி வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம 7th கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து போலோ ஹைலேண்ட் MPSI 1.6. வண்டியோட மாடல் வந்து 2011. இந்த வண்டி வந்து ரொம்ப டாப் எண்ட் மாடல் தான். இந்த வண்டியோட ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல். இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பேக்ஸ் இருக்குது, அலாய்ஸ் இருக்குது, PW இருக்குது, PS இருக்குது, சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் இருக்குது, 4 புது அண்ட் எக்ஸலண்ட் டயர்ஸ் இருக்குது, போயினர் மியூசிக் சிஸ்டம் இருக்குது, ஆர்ட் லெதர் சீட்ஸ் இருக்குது. வண்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் இல்லை. இன்சூரன்ஸ் வந்து கரண்ட் தான். இந்த வண்டிக்கு இன்ஜின் வந்து 16,000 cc இன்ஜின் தான். இந்த வண்டியோட கிலோமீட்டர்ஸ் வந்து 59,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சேன். இந்த வண்டியோட ஓனர் வந்து தேர்ட் ஓனர் தான். இந்த வண்டிக்கு ஃபாக் லேம்ப்ஸ் இருக்குது, டிஃபாகர் இருக்குது. இந்த வண்டி வந்து ரொம்ப லோ பட்ஜெட் கார் தான். ஸோ இப்போ எனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் ஓனர் கிட்ட வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம 8th கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து ஃப்ராட் ஃபிகோ நியூ டைட்டானியம். வண்டியோட மாடல் வந்து 2016. இந்த வண்டியோட ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் தான். கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,14,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சேன். இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா PS இருக்குது, PW இருக்குது, ஏர் பேக் இருக்குது, ABS இருக்குது, அலாய் வீல்ஸ் இருக்குது, ரிவர்ஸ் சென்சார் இருக்குது, சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் இருக்குது, லெதர் சீட்ஸ் இருக்குது, ஆடியோ சிஸ்டம் இருக்குது, நியூ பிராண்டட் அண்ட் புது டயர்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து இந்த வண்டிக்கு இல்லை. மொத்தமாக இந்த வண்டிக்கு ஷோரூம் கண்டிஷன் கூட இருக்குது. இந்த வண்டிக்கு பேங்க் ஃபினான்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அதுவரை லோ இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ 2+ கமிஷன் பேஸ்ட் கார் தான். ஸோ வண்டி வந்து ரொம்ப வெல் மெயின்டைன் அண்ட் டாப் அண்ட் மாடல் தான். இந்த வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து நீங்கள் நெகோஷியபிள் கூட பண்ணலாம். இப்போ எனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. அங்கே போய் நீங்கள் வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் ஓனர் கிட்ட கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம 9th கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து ஹோண்டாய் i10 ஆட்டோமேட்டிக். இந்த வண்டியோட மாடல் வந்து 2008. இந்த வண்டி வந்து ரொம்ப டாப் அண்ட் ஆட்டோமேட்டிக் மாடல் தான். இந்த வண்டிக்கு ஸ்போர்ட்ஸ் கார் கூட செய்யலாம். இந்த வண்டியோட ஓனர் வந்து செகண்ட் ஓனர். இந்த வண்டியோட இன்சூரன்ஸ் வந்து 1 year கரண்ட் தான் இருக்குது. FC வந்து 5 years கரண்ட் இருக்குது. இந்த வண்டிக்கு AC இருக்குது, பவர் ஸ்டேரிங் இருக்குது, 4 door பவர் விண்டோ இருக்குது, ரிமோட் லாக் இருக்குது. இந்த வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து மொத்தமாக வெல் மெயின்டைன் கார் தான் அண்ட் லோ பட்ஜெட் கார் தான். இப்போ எனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. அங்கே போய் நீங்கள் ஓனர்கிட்ட வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம 10th கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து ஃப்ராட் ஃபிஸ்டா EXI. வண்டியோட மாடல் வந்து 2009. இந்த வண்டிக்கு MFFG ஃப்ராட் ஃபிஸ்டா பேர் வந்து. இந்த வண்டியோட கலர் வந்து கோல்ட் சில்வர். இந்த வண்டியோட ஃபியூல் டைப் வந்து டீசல். இந்த வண்டிக்கு கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சேன். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து இல்லை. இன்ஜின் அண்ட் AC வந்து ரொம்ப எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு டயர் வந்து 90% புது டயர்ஸ் தான். இந்த வண்டிக்கு ஸ்க்ராச்சஸ் அதெல்லாம் ஆயில் இல்லை. இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனில் இருக்குது. இந்த வண்டி வந்து ரொம்ப நல்லா அண்ட் எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் வந்து நீங்கள் நெகோஷியபிள் கூட பண்ணலாம். ஸோ மொத்தமாக இந்த வண்டி வந்து ரொம்ப புது கார் தான் அண்ட் வெல் மெயின்டைன் கார் தான். இந்த வண்டி வந்து ரொம்ப லோ பட்ஜெட் கார் தான். ஸோ இப்போ எனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் ஓனர் கிட்ட வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். இந்த வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 11th கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து ஹோண்டாய் வெர்னா ஃப்ளூடிக் SX OPT. வண்டியோட ஃபியூல் டைப் வந்து டீசல். வண்டியோட மாடல் வந்து 2012 டிசம்பர்.
இந்த வண்டி ஓனர் வந்து செகண்ட் ஓனர் தான். இந்த வண்டிக்கு எஸ்எக்ஸ் ஃபுல் ஓபிடி வேரண்ட் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 99,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சேன். இந்த வண்டிக்கு புஷ் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது, கீலெஸ் என்ட்ரி இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது, இபிஎஸ் இருக்குது, 6S மேனுவல் இருக்குது. டீசல் வந்து பார்த்தீங்கன்னா 1582 சிசியில் இருக்குது. இந்த வண்டிக்கு 6 ஏர் பேங்க்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா வெரி நீட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த வண்டி வந்து ரொம்ப புது அண்ட் வெல் மெயின்டைன் கார் தான். வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. அங்கே போய் நீங்கள் வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் ஓனர்கிட்ட கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம 12th அண்ட் லாஸ்ட் கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து மாருதி ஷிஃப்ட் ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள். வண்டியோட மாடல் வந்து 2015. ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல். இந்த வண்டியோட ஓனர் வந்து செகண்ட் ஓனர் தான். கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சு. இந்த வண்டிக்கு ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் கூட இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து அதுவரை நவம்பர் 2024 தான் இருக்குது. இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யோகோஹாமா டயர்ஸ் இருக்குது. இது டயர்ஸ் வந்து ரொம்ப புது அண்ட் பிராண்டட் நியூ டயர்ஸ் தான். இந்த வண்டிக்கு டச் மியூசிக் சிஸ்டம் இருக்குது, நீட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் இருக்குது. இந்த வண்டிக்கு கம்ப்ளைண்ட்ஸ் அதெல்லாம் இல்லை. ஸோ மொத்தமாக இந்த வண்டி வந்து ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. அங்கே போய் நீங்கள் வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் ஓனர்கிட்ட கேட்கலாம். இந்த வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் வண்டி சீக்கிரமாக சேல் பண்ணுமா? அப்போ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் இமெயில் கொடுத்தாங்க. தயவுசெய்து நீங்கள் இமெயில் பண்ணுங்க. அந்த இமெயிலில் வண்டியோட பார்த்து வீடியோ அண்ட் வண்டி டீட்டெயில்ஸ் எங்களுக்கு மறக்காமல் அனுப்பிங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்த அப்போ உனக்கு கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அண்ட் சீக்கிரமாக கால்ஸ் வரும் அண்ட் ரெஸ்பான்ஸ் கூட வரும். எதுக்குன்னா இந்த மாதிரி முன்னே நிறைய வண்டி ஓனர்ஸ் எங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் அண்ட் குறைநாள் அவர வண்டி எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக சேல் ஆயிடுச்சு. தயவுசெய்து டைம் பாசஸ் எங்களுக்கு இமெயில் பண்ணாது. ஸோ இந்த வண்டியோட எல்லா பார்த்தீங்கன்னா மோர் இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. அங்கே போய் நீங்கள் பார்க்கலாம். இந்த வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோ பற்றி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட் கார்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு எப்போவுமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.